திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. மெட்ரோ தலைமையகத்திலிருந்து முதல்வர் விஜய் அவர்கள் புறப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயிலில் பயணித்து பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அங்கே நடந்தே மெட்ரோ தலைமை அலுவலகத்துக்கு வந்தார். அங்கே அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட ஆய்வுக்கு கிளம்பியிருக்காரு. மெட்ரோ தலைமையகத்திலிருந்து முதல்வர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்காரு. அடுத்து கிண்டி கத்திப்பாரா மெட்ரோ பணியை அவர் பார்வையிட இருக்காரு. அதற்காக சாலை மார்க்கமா கிண்டி நோக்கி புறப்பட்டிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அவர் கார்ல பயணம் செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். அந்த கத்திப்பாரா மெட்ரோ பணியை பத்தி கொஞ்சம் விரிவான தகவல்கள் வழங்கலேன். மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடர்பாக தன்னுடைய அடுத்த கட்ட ஆய்வை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல சுமார் 20 முதல் 25 நிமிடங்கள் வரை சென்னை மெட்ரோ ரயிலுடைய திட்டப்பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், அடுத்த கட்டமாக அந்த கட்டளை மற்றும் பயன்பாட்டு மையங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை நேரடியாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தகவல்களாக கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது சாலை மார்க்கமாக கிண்டி கத்திப்பாராவை நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. வழிநெடுகிலும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், பார்வையாளர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வெகு உற்சாகமாக கையசைத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. விஜய் அவர்களும் நேரடியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கையசைத்து உற்சாகமாக புறப்பட்ட காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடுத்த கட்டமாக நேரடியாக அவர் கிண்டி கத்திப்பாரா செல்ல இருக்கிறார். கத்திப்பாரால மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளை அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த மெட்ரோ ரயில் பணிகளை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா, மாதவரம் பால் பண்ணையில் இருந்து சோழிங்கநல்லூர் வரையிலான சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்படுகிறது. 46 ரயில் நிலையங்களோடு இந்த மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்துலதான் மேம்பால பாதைக்காக ஒரு 400க்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு தூண்கள்ல கெட்டர் எனக்கூடிய பாலம் இணைக்கக்கூடிய பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுல குறிப்பாக பொறியியலுடைய அதிசயமாகவும் சென்னையினுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கத்திப்பாராவுல 101 அடி உயரத்துல 1354 அடி தூரத்திற்கு மேம்பால பாதைய பிரம்மாண்டமாக ரயில் பாதையாக அமைக்கக்கூடிய இறுதிக்கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த யூஓடிஓ பாதைகள் என்பது முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பட்ரோடில் இருந்து நேரடியாக ஆலந்தூர் செல்லக்கூடிய வகையில் ஒரு யூ வடிவில் எல் ஷேப்ல அதற்கான பாதைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் பாதை திட்டம் என்பது அடுத்த ஆண்டு கொண்டு வரக்கூடிய வகையில் அதற்கான பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகளுடைய நிலை குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார். குறிப்பா இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல கத்திப்பாரா அருகே பட்ரோட்டில் இருந்து ஆலந்தூர் நகராட்சி அலுவலகம் வரைக்கும் 1354 அடி தூரத்திற்கு 410 அடி ஆரத்தோடு கூடிய அந்த வளைவு யூஓடிஓ வளைவு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கட்டர் ராட்சச கான்கிரீட் பாலமும் முழுமை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்டுமானத்தை தான் நேர்ல முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த கட்டுமானத்தை ஆய்வு செய்த பிறகாக இறுதியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அடுத்த கட்டமாக பூந்தமல்லியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடம் மெட்ரோ ரயில் 5வது வழித்தடத்தை பல்வேறு பகுதிகளில் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. பூந்தமல்லி பைபாஸில் இருந்து போரூர் வழியாக வடபழனி வரையிலான அந்த பணிகள் நிறைவு பெற்று போரூரிலிருந்து வடபழனி வரைக்கும் சுமார் 6 ரயில் நிலையங்கள் மட்டும் அந்த ரயில் நிலைய கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் போரூரில் இருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான மெட்ரோ ரயில்ல அவர் பயணம் மேற்கொண்டார். அந்த பணிகள் எப்படியாக இருக்குது அப்படின்றதையும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இதற்கு முன்னதாகத்தான் அவர் தற்போது கிண்டி கத்திப்பாரா நோக்கி முதலமைச்சருடைய வாகனம் இன்னும் சற்று நேரத்திற்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய அவர் தரையில் இருந்து அந்த 101 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மேம்பால பாதையை நேரடியாக ஆய்வு செய்து பிரம்மாண்ட தூண்கள் அனைத்துமே ஒரு சேர்க்கக்கூடிய வகையில இரவு பகலாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணிகளையும் ஆய்வு செய்து ஒரு 110 டன் எடை இருக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகளை கொண்டு சென்று அந்த பலம் டிராவலர் என்று சொல்லக்கூடிய கட்டுமான கருவியின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்.
இதன் பிறகாகத்தான் அடுத்த கட்டமா அந்த பூந்தமல்லி மெட்ரோ அதே போல போரூர் மெட்ரோ ஆகிய பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். தாய்மானவன், நீங்க சொன்னதுபடி பார்த்தா இந்த கிண்டி கத்திப்பாரால இருக்கக்கூடிய அந்த 101 அடி உயர அந்த மேம்பால பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. எப்போ பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற தகவல் இருக்கா? இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் கத்திபாராவுல அதற்கான பணிகள் என்பது முழுமை பெற்றுவிட்டது. அதே சமயம் மற்ற பகுதிகள், அதாவது இந்த திட்டம் எங்கிருந்து வருகிறது என்றால் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதை அமைக்கப்படுது. 46 ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதுல அந்த கிண்டி கத்திபாரா அருகே பட்ரோட்டில் இருந்து ஆலந்தூர் நகராட்சி வரைக்கும் மற்றும் மாநகராட்சி அலுவலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது யூ வடிவில அந்த கட்டுமான பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த பணிகளை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் பார்வையிட இருக்கிறார். அந்த பகுதிகளுக்கு மட்டும் இந்த கட்டுமான பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.